சார், பொதுவாக நீங்கள் வந்து நிறைய மாந்திரீகம் சார்ந்த விஷயம், அமானுஷ்யம் சார்ந்த விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. பொதுவாக இந்த பில்லி சூனியம் அப்படின்னா என்ன சார்? அதர்வனத்தினுடைய அஷ்டகர்ம வேலைகள். பில்லின்னா ஹிந்தியில் பூனைன்னு பேர். பூனையை பலியிட்டு பண்ணக்கூடியதுக்கு பேர் தான் பில்லி. சரிங்களா? செய்வன்ன்றது வந்து ஒருத்தருடைய துணி, காலடி, மண், நகம், குதிரைப்போக்கு, யூரின், மலம், முடி இதுகளை பயன்படுத்தி பண்ணக்கூடியது. பிற கசப்பு பொருள்களாக இருக்கும். வேப்ப எண்ணெய், வேப்பம் புண்ணாக்கு, வேப்ப இலை, பாவக்காய், அப்புறம் என்ன தேங்காய் பழம், வெத்தலைப்பாக்கு, ஊதுபத்தி இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வேத மந்திரங்கள் ஜெபிச்சு பூனை அறுத்து அந்த ரத்தத்தை அந்த தகட்டில் விடுவாங்க. விட்டு நிறைய ஒரு 16,000 ஒரு இல்லை 18,000 ஒரு 20,000 உரு போட்டு அதை ஒரு மூட்டையை கட்டி மயானத்தில் கொண்டு பிறச்சாச்சுன்னா அங்கே இருக்கிற துஷ்மரணங்கள் அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிடும். போன உடனே பொருளாதாரத்தில் கை வைக்கும். ஏன் சார், இப்போ சில பேர் வீட்டில் காரணமே இல்லாமல் பெண்கள் டக்குன்னு மனநல பாதிக்கப்பட்டுருவாங்க. ஏதாவது ஒரு வரன் வந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பூ வச்சுட்டு போகிறாங்க, அந்த வரன் தட்டி போகுது. அப்போ அங்கே ஆல்ரெடி பிளாக் மேஜிக் இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய சங்கதி வந்து விருத்தி அடையக்கூடாது. ஆனால் ஒரு பிளாக் மேஜிக்கால் பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, குறைஞ்சது ஒரு 4 வேளை 5 வேளை 6 வேளை வரைக்கும் சாப்பிடுவாங்க. யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜய். இன்றைய நேர்காணல் நம்ம கூட மாந்திரிகர் NN சந்திரகுமார் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கேன் சார். சூப்பரா இருக்கு சார். பொதுவாக நீங்க வந்து நிறைய மாந்திரீகம் சார்ந்த விஷயம், அமானுஷ்யம் சார்ந்த விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. பொதுவாக இந்த பில்லி சூனியம் அப்படின்னா என்ன சார்? பில்லி சூனியம், ஏவல், செய்வனை அந்த மாதிரி வரும். இது வந்து அஷ்டமா சித்து, அதர்வனத்தினுடைய அஷ்டகர்ம வேலைகள். சரிங்களா? பில்லின்னா ஹிந்தியில் பூனைன்னு பேர். பூனையை பலியிட்டு பண்ணக்கூடியதுக்கு பேர் தான் பில்லி. சரிங்களா? செய்வன்ன்றது வந்து ஒருத்தருடைய துணி, காலடி, மண், நகம், குதிரைப்போக்கு, யூரின், மலம், முடி இதுகளை பயன்படுத்தி பண்ணக்கூடியது. ஏவல்ன்றது வந்து ஒரு ஆத்மாவையோ இல்லை ஒரு குட்டி சாத்தான், கைகருப்பு, வேதாளம், யட்சினி, மோகினி இப்படி இந்த மாதிரி தேவதைகளை ஏவுறது. இப்படி பல்வேறு வகைகள் இருக்குது. இதில் ரொம்ப ஆக்ரோஷமாக உள்ளது, ரொம்ப கெடுதலான வேலை, திரும்ப ரிட்டன் வாபஸ் வாங்க முடியாது, அதில் வந்து அதிகமான கெடுபலன்கள் இருக்கும்னா பில்லி. பூனையை பலியிட்டு பண்ணுறது. ஒருத்தருடைய ஃபோட்டோ, ஒருத்தருடைய துணி, அம்மா பேர், அந்த சம்மந்தப்பட்டவங்களுடைய பேர், 6 செப்புத்தக்கிட்டில் அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை, வளர்ப்பி, பஞ்சமி, நவமி, வெள்ளி, செவ்வாய், ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை மேற்கு பார்த்து மாந்திரிகர் நிர்வாணமாக கருப்பு துணியில் உட்காந்து ஒரு படையலெல்லாம் போட்டு 6 செப்புத்தக்கிட்டில் சம்மந்தப்பட்டவங்களுடைய பேர், அம்மா பேர் எழுதி பிற கசப்பு பொருள்களாக இருக்கும். வேப்ப எண்ணெய், வேப்பம் புண்ணாக்கு, வேப்ப இலை, பாவக்காய், அப்புறம் என்ன தேங்காய் பழம், வெத்தலைப்பாக்கு, ஊதுபத்தி இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வேத மந்திரங்கள் ஜெபிச்சு பூனை அறுத்து அந்த ரத்தத்தை அந்த தகட்டில் விடுவாங்க. விட்டு நிறைய ஒரு 16,000 ஒரு இல்லை 18,000 ஒரு 20,000 உரு போட்டு அதை ஒரு மூட்டையை கட்டி மயானத்தில் கொண்டு பிறச்சாச்சுன்னா அங்கே இருக்கிற துஷ்மரணங்கள் அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிடும். போன உடனே பொருளாதாரத்தில் கை வைக்கும். சரிங்களா? அடுத்தது விபத்து, கண்டம், தேவையில்லாத வம்பு வழக்கு, அவமான அசிங்கம், துன்ப வேதனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, வீட்டுக்கு கருவண்டு, பாம்பு, வவ்வாலு, ஆண்ட வர்றது, பெண்களுக்கு உதிரப்போக்கு, முடி கொட்டுறது, அழகு மங்குறது, சொரிசரங்குகள் வர்றது, இப்படி பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். நான் சொன்னது கம்மி, நிறைய இருக்கும். வீட்டில் பள்ளி இருக்கும், சத்தம் போடாது, பார்த்து சமையல் பண்ணுவாங்க. பள்ளி ஊமி ஆயிடுமா? பள்ளி அந்த தெய்வம், குலதெய்வத்தோட அனுகிரகம், தெய்வ சக்தி இதெல்லாம் உங்களுக்கு கட்டுப்படும். அங்கே அனுகிரகங்கள் இருக்காது. அந்த மாதிரி வீட்டில் வந்து பார்த்து சமையல் பண்ணனாலும் ருசி இருக்காது. அதிகமாக முடி தென்படும். அது முடினா 1-2 இல்லை, பந்தாக இருக்கும். இதெல்லாம் வெள்ளிக்கான அறிகுறி, செய்வனைக்கான அறிகுறி, ஏவலுக்கான அறிகுறி. இது பிளாக் மேஜிக், மாந்திரிகத்தினுடைய அஷ்டமா சித்து, கெடுதல் வேலைங்க. ஏன் சார், இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து எப்படி இன்னும் டீட்டெயில்டாக சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வீட்டில் யதார்த்த வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கும். யதார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு பக்கமும், நீங்கள் சொல்கிற மாதிரி கிரிமினலாக யோசிக்கக்கூடிய விஷயமும் ஒரு பக்கமும் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சில பெண்கள் வந்து ரொம்ப அனிமிக்காக இருப்பாங்க. மாதவிடாய் போய் சரியான உணவுகள் சாப்பிடாம அவங்களுக்கு வந்து அந்த ரத்த பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த ஹீமோகுளோபின் கண்டென்ட் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும் போது முடி நிறைய கொட்டும். ஸோ அதுக்கும் இந்த செய்வினை பாதிப்புக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறேன். இப்போ உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை வேறு, நோய்வாய்கள் வேறு. பிளாக் மேஜிக்னால ஏற்பட்ட விஷயத்தை தான் நான் சொல்ல வரேன். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண் இருக்காங்க, அப்படி வச்சுங்களேன், முடி கொட்டுது,
குதிரைப்போக்கு போகுது, அழகு மங்குது, மெலிஞ்சிக்கிட்டே வர்றாங்க. சாப்பாடு மட்டும் ஜாஸ்தியாக சாப்பிட்றாங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. காலையில் கொஞ்சம் சாப்பிட்ட 1 மணி நேரத்துக்கெல்லாம் எனக்கு சாப்பிட்ட உணர்வே இல்லை, மறுபடியும் எனக்கு பசிக்குது, சாப்பிட்றாங்க. மத்தியானம் அப்படி இப்போ நம்ம வந்து 3 தடவை தான் நம்ம சாப்பிட்றோம், காலையில், மதியம், சாயந்தரம். சில நேரங்களில் வேலை பலு அதிகமாக இருந்துச்சுன்னா மதிய சாப்பாடை கூட நம்ம சில நேரங்களில் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1:30லேருந்து 2:30க்குள்ளே மதிய சாப்பாடு சாப்பிடணும். ஒரு 3 மணி ஆயிடுச்சு, 3:30 மணி ஆயிடுச்சுன்னா ஒரு மாதுளம்பழம் ஜூஸ் இல்லை வேறு மாதிரி சாப்பாடை நான் தவிர்த்துருவேன். அதுக்கு மேலே நான் அதை எடுத்துக்க மாட்டேன். டைம் மாறி போச்சுன்னா செரிமான கோளாறுகள் வரலாம், இல்லை ஹெல்த்தில் ஏதாவது இஷ்யூஸ் வரலாம். அதனால நம்ம அதை தவிர்த்துறது. ஆனால் ஒரு பிளாக் மேஜிக்கால் பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, குறைஞ்சது ஒரு 4 வேளை 5 வேளை 6 வேளை வரைக்கும் சாப்பிடுவாங்க. சாப்பாடு உள்ளே வாங்கிக்கிட்டே இருக்கும், சாப்பிட்ட உணர்வு இருக்காது, பசி கட்டுப்படாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்கும் நோய் வாய்க்கும் சம்பந்தம் கிடையாது. இப்போ எதார்ச்சியாக நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு ஏதேனும் சத்து குறைபாடுகள் இருந்து முடி கொட்டுறதோ, இல்லை கண் பார்வை மங்குறதோ, வேறு பிரச்சனைங்க வர்றதோ, இதுவாக தான் இருக்குன்னு நம்ம முடிவுக்கு வர முடியாது. டாக்டர்கிட்ட போகிறாங்க, பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க, இல்லை வேறு டெஸ்ட் எடுக்கிறாங்க, அங்கே நார்மல்னு வருது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. ஆனால் உடம்பு மெலிஞ்சிக்கிட்டே இருக்குது. சாப்பாடு அதிகமாக சாப்பிட்றாங்க, 3 4 வாட்டி பாத்ரூம் போகிறாங்க, நைட்டில் அந்த மாதிரி யாரோ வந்து தொடர் மாதிரி இருக்குது, உருவம் தெரியுது, உருள்றாங்க, பிறல்றாங்க. அப்போ நம்ம இதை கணக்கில் எடுத்துக்கணும். அதுக்காக இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? அதுமாரி சாதாரண பிரச்சனைக்கு மாந்திரிகத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு நம்ம கோர்வையும் பண்ண முடியாது. முதல்ல ஆய்வு பண்ணணும், என்னவா இருக்கும். ஒன்று டாக்டர் பிரச்சனையாக இருக்குமா, இல்லை இந்த மாதிரி மாந்திரிகம் சார்ந்த பிரச்சனையாக இருக்குமான்னு. எடுத்த உடனே மாந்திரிகம் தான் அப்படின்னு யாரும் வர்றதும் இல்லை. சரிங்களா? இப்போ எல்லா மக்களெல்லாம் விழிப்புணர்வாக இருக்காங்க. எதுவும் ஒன்றுனா முதல்ல டாக்டர்கிட்ட போவாங்க. அங்கே போய் வைத்தியமெல்லாம் பண்ணி நிறைய டெஸ்டெல்லாம் எடுத்து அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னா இதுவாக இருக்குமோன்னு சந்தேகத்தின் பேரில் வருவாங்க. ஒரு கால் நம்ம சாதகத்தை எடுத்துகிட்டு போய் பார்ப்போம், இல்லை ஒரு கோயிலில் போய் குறி கேட்போம், இல்லை ஒரு மாந்திரிகரை போய் சந்திப்போம் அப்படின்னு தான் வருவாங்க. எடுத்த உடனே யாரும் முதல்ல எங்கே இருக்கார் மாந்திரிகர், எங்கே இருக்கார் சோதிடர், எங்கே இருக்கார் இவர் கோடாங்கி அப்படின்னு எல்லாம் போகிறது கிடையாது. ஏன் சார், இப்போ சில பேர் வீட்டில் காரணமே இல்லாமல் பெண்கள் டக்குன்னு மனநல பாதிக்கப்பட்டுருவாங்க. நல்லா தான் இருப்பாங்க, கல்யாணம்லாம் பண்ணி குழந்தெல்லாம் பெற்றிருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மூளை வளர்ச்சி இல்லாமல் சித்தப்பிரம பிடிச்ச மாதிரி ஆயிடுவாங்க. இது எதனால சார்? இது மன இறுக்கமாக கூட இருக்கலாம். இது பிளாக் மேஜிக்னு நம்ம சொல்ல முடியாது. மன இறுக்கம், மன அழுத்தம், குடும்பத்தினுடைய சுமை, அங்கே எதிர்பார்த்தது மாதிரி உறவுகள் அமையாமல் இருக்கிறது, புருஷன் சரியாக அமையாமல் இருக்கலாம், மாமனார் மாமியார் சரியாக அமையாமல் இருக்கலாம், சொந்த பந்தங்கள் சரியாக அமையாமல் இருக்கலாம், நினைச்ச வாழ்க்கை கிடைக்காம இருக்கலாம். இதில் வந்து அவங்க மன அழுத்தத்துக்கு போய் ஒரு இதில் சிதைவு ஏற்பட்டு அந்த மாதிரி ஆகிடுவாங்க. இல்லை இந்த பொண்ணை வந்து யாராவது லவ் பண்ணி அடையணும்னு நினச்சிருந்து அது ஒரு பக்கம் பிரிவினை ஏற்பட்டு இந்த பொண்ணு யாரையாவது ஏமாத்திருந்தாலோ அதில் ஏதும் வேலைப்பாடுகள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? பழி வாங்கணுங்கிற நோக்கத்தில் யாராவது பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி நமக்கு ஃபோன் கால்கள் வருது, நம்மளை வந்து பார்க்குறாங்கல்ல, அதை வச்சு நான் சொல்ல வரேன். அப்போ நீ என்னை ஏமாற்றிட்டு நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கவா, உன் புருஷன் பிள்ளைங்களோட நீ இருக்கவா, நான் மட்டும் இப்படி ஓன் நினைவாகவே இருக்கேனே, நீ என்ன ஒன்றை காதலிச்சது உண்மை, லவ் பண்ணது உண்மை, நான் உன்னை அப்படி வச்சுக்கிறேன் இப்படி வச்சுக்கிறேன்னுட்ட சொல்லிட்டு கடைசியாக எனக்கு கம்பெனி நீட்டிட்டி அப்படின்னு சொல்லி பழி வாங்குற நோக்கத்தில் இருக்குது. மொத்தத்தில் நம்ம ரெண்டையும் என்னென்னு எடுத்துக்கணும். மனசிதைவு எதுக்காக ஏற்பட்டுச்சு, ஒன்று குடும்பத்தினுடைய அழுத்தமாக இல்லை பிளாக் மேஜிக்கோட அழுத்தமாக, இதை ரெண்டையும் பார்க்கணும். அது குடும்ப சூழ்நிலையினால மனச்சிதைவு ஏற்பட்டு இருந்துச்சுன்னா மனநல டாக்டர் குணப்படுத்திடுவார். மாத்திரை கொடுப்பாங்க, அப்புறம் இதை வேறு இருக்குது, அப்புறம் கரண்ட் வைக்கிறது இருக்குது, அப்புறம் இன்ஜெக்ஷன் டேப்லெட், அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகுவாங்க. அதனால ஏற்படலை, பிளாக் மேஜிக் மூலியமாக தான் ஏற்பட்டிருக்கு, மாந்திரிக வேலைப்பாடு இருக்குன்னா அப்புறம் அது கழுப்பு எடுக்கிறது, பரிகாரம் பண்ணுறது, ஓமங்கள் பண்ணுறது, பூஜை, மைய, தாய்த்து, எந்திரம், குடுவை, இப்படி பல பொருள்கள் இருக்குது. சரி பண்ணலாம், ரெண்டையுமே குயூர் பண்ணலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ பொதுவாக இந்த மாதிரி கல்யாணம் ஆகாமல் இருக்கும், அதுக்கு வந்து சில பேர் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை வந்துட்டு விதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாலுமே சில பெண்களுக்கு வந்து சொந்தக்காரங்களே மாந்திரிக பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு பெண்மணியை சமீப காலமாக நான் சந்தித்தேன். அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு சந்தேகம் வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருந்தது. அவங்களோட அம்மாவோட வாழ்க்கையை வந்து சொந்த தங்கச்சியே அபகரிச்சிட்டாங்களாம். ஏன்னா இந்த பொண்ணோட அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாப். ஸோ அந்த அம்மாவுக்கு வந்து டெலிவரி ஆகிறப்போ தங்கச்சி ஹெல்ப்புக்கு வந்ததாகவும், இந்த சினிமாவில் வர மாதிரி அந்த அக்காவுக்கு ஏதோ பண்ணி வச்சு அவங்கள ஒரு மாதிரி ஆக்கி தங்கச்சியை அந்த கணவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும், அந்த சொத்து பத்து வந்து அக்கா பசங்களுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அக்கா பசங்களுக்கெல்லாம் வந்து ஏதோ பண்ணதாகவும் இவங்க சொல்றாங்க. இவங்க சொன்னது கொஞ்சம் சிங்க் பண்ணி பார்த்தா மூட நம்பிக்கையா இருந்தாலும் ஒரு வகையில கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க சித்தி, அதாவது இந்த பொண்ணோட சித்தி வந்து ஒரே ஒரு பையனை பெற்றிருக்காங்க. அந்த பையன் நல்லா படிச்சு தெளிவா வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணிட்டான். அவங்க அக்கா இருக்காங்க இல்லையா, அதாவது இந்த பெண்ணோட சித்தியோட அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 4 பசங்க இந்த பொண்ணோட சேர்த்து.
எல்லாருமே மென்டல் மாதிரி உட்காந்துருக்காங்க. அதுல இந்த பொண்ணு நல்லா தான் இருக்கு, உடம்பு சரியில்லை டாக்டர் கிட்ட போனாலும் டாக்டர் நல்லா இருக்கு உடம்புன்றாங்க, கல்யாணமும் ஆகல. இன்னைக்கு அந்த பெண்ணோட வயது பாத்தீங்கன்னா 40 வயசு தொட்டுருச்சு. இது நீங்க மாந்திரீக பாதிப்பு இருக்குமோன்னு அந்த பொண்ணு சந்தேகப்படுறதுல எந்த தப்பும் இல்லைல்ல. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, பெண்ணோட திருமண வயது 21. சரிதானே? எனக்கு தெரிஞ்சு இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. 15லே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, 16ல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆமா, இப்போ நேபாளிஸ் எல்லாம் 11 வயசுல பண்ணிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலுமே நடக்குது, வெளியில வரல. இப்ப நம்ம போய் அதை புகார்னு சொல்லி எதுவும் பண்ணனாதான் அதை விரிவு பிரச்சனையாக்குவாங்க. நம்ம அது பண்ணலங்கும் போது இருக்காது. ஆனா ஒரு பொண்ணுக்கு 44 வயசு ஆகியும் இன்னும் 41 வயசு ஆகியும் இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்னா அங்க என்னன்னு பார்க்கணும். அந்த பொண்ணுக்கு எந்த குறையும் இல்லை. ஆமா, நல்ல லட்சணமான உள்ள. ஆமா. ரெண்டாவது ஓரளவுக்கு நல்ல வெளி உலகம் தெரிஞ்சது, படிச்ச பொண்ணு. சரிங்களா? எத்தனையோ மாப்பிள்ளைங்க வந்திருப்பாங்க. சரிங்களா? இப்ப வரதட்சணை கேட்டு வர்ற மாப்பிள்ளைங்களும் இருக்காங்க, எனக்கு எதுவுமே வேண்டாம் பொண்ணு மட்டும் போதுன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இதே ஈக்குவல் ஒரு 39, 40, 42 வயசு ஆண்கள்லயும் கல்யாணமாக இருக்காங்கல்ல. அந்த மாதிரி எத்தனையோ வரன் வந்திருக்கும், இன்னும் கல்யாணம் ஆகல. அது நம்ம கணக்கு. ஏதாவது ஒரு வரன் வந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பூ வச்சுட்டு போறாங்க, அந்த வரன் தட்டி போகுது. அப்ப அங்க ஆல்ரெடி பிளாக் மேஜிக் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுடைய சங்கதி விருத்தி அடையக்கூடாது. நாளைக்கு யாரும் இந்த சொத்துக்கு பங்கு வந்துடும், கேள்வி கேட்டக்கூடாது. இவங்கெல்லாம் இப்படியே இருந்து அப்படியே போயிடணும். இதை நம்மளே ஃபுல்லா அணிவிக்கணும். இப்ப இந்த அம்மாவுக்கு ஒரு பையன் பிறந்து நல்லா படிச்சு கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிட்டான். அவங்க இன்னமும் அப்படியே தான் இருக்காங்க, 41 வயசு வரைக்கும். இதுக்கு மேல கல்யாணம் பண்ணி எப்ப குழந்தை பெற்று அதை படிக்க வச்சு வெளியில கொண்டு வந்து சாத்தியமா சொல்லுங்க? ஏன் சார் அப்ப இந்த மாதிரிலாம் தவறான செயல்கள் செய்யறாங்க? இது ஒரு வகையில நம்பிக்கை துரோகம்னு சொல்லலாம். ஏன்னா சொந்த சித்தியே இப்படி பண்றாங்க. அப்ப இவங்களுக்கெல்லாம் கடவுள் நீங்க எத்தனையோ உக்கிரமான தெய்வங்கள் சொல்றீங்க, காளி சொல்றீங்க, பிரத்யங்கரா சொல்றீங்க, வராகி சொல்றீங்க. இந்த தெய்வம் எல்லாம் இந்த மாதிரி தப்பான ஆட்களுக்கு தண்டிக்காதா? ஏன் தண்டிக்காது? நல்லாதானே சார் இருக்காங்க. இல்ல உங்களுக்கு இப்ப தெரியுங்க, அநேபுர விளக்கு சத்த பிரகாசமா தான் எரியும். சரிங்களா? ஒரு பழமொழி இருக்கு, அநேபுர விளக்கு கொஞ்சம் பிரகாசமா தான் இருக்கும். இங்க ஒரு விஷயம் இருக்குங்க, நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணித்தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரிதானே? கரெக்ட். அதுக்கு பேரே செய் வினை தான். ஏன் வேற பேர் வச்சிருக்க கூடாதா? செய் வினை. நீ என்ன செய்யறியோ அந்த வினையா நீ திரும்ப அறுவடை பண்ணுவோம், அவ்வளவுதான். இப்ப ஒண்ணும் வேண்டாம், உன் கூட பிறந்த அக்காவுக்கு நீ இந்த மாதிரி மாந்திரிக வேலைப்பாடு பார்த்து அந்த குடும்பத்தையே நாசக்காடு பண்ணி சரி பண்ணி ஏதோ இப்போ உன்னுடைய சொகுசு வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு இது உன் பையனுக்கு யாராவது பண்ண மாட்டாங்கன்னு என்ன வந்திருக்கு? இல்ல உன் பேர பசங்களுக்கு யாராவது பண்ண மாட்டாங்கன்னு என்ன வந்திருக்கு? சரிங்களா? இங்க நீ என்ன விதைச்சியோ அறுவடை பண்ணித்தான். அதுல எந்த ஏன்னா இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, போயா சயின்ஸ் எவ்வளவு டெவலப் ஆயிட்டு இருக்கு, நம்ம 2026ல இருக்கோம், இன்னுமா இந்த மாதிரி செய்வனெல்லாம் இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறீங்கன்னு. கரெக்ட் தான். ஆனா இந்த மாதிரியான இப்ப நீங்க சொன்னீங்க தெரியுமா, சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்கம்மா, அங்க நான் ஸ்பீக்கர் வச்சாமா காட்ட முடியும், ஏன்னா அது பிரைவசி நம்பி சொல்றாங்க. இப்படியும் பிரச்சனைகள் வருதுன்றது மக்கள் அதை கேட்டாதான் தெரியும். அதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒவ்வொரு வீடை பார்க்கும் போது தான் நமக்கே ஒரு தோணுது, ஏன் இந்த இடத்துல செய்வின கோளாறு இருக்காது? ஆமா இல்ல, இதெல்லாம் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும்ட்டுன்னு. மாந்திரிகத்தை ஒரு பக்கம் விடுங்க, செய்வினை ஒரு பக்கம் விடுங்க, பில்லி சூனியத்தை ஒரு பக்கம் விடுங்க. இயற்கைக்கு மாறான உறவெல்லாம் இந்த பிரபஞ்சத்துல இருக்கு. இயற்கைக்கு மாறான உறவுமா புரியுதுங்களா? இப்போ ஒரு பெண்ணு ஒரு ஆணு கணவன் மனைவி, சரிங்களா? ஆனால் ஒரு அம்மா பையன் அண்ணன் தங்கச்சி, இயற்கைக்கு மாறான உறவெல்லாம் இங்கே இருக்குது. வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, 8 வருஷம் ஆச்சு சாமி நான் ஊருக்கு வந்து, எனக்கு ஊர்லேருந்து தவறான தகவல்கள் வருது, அது உண்மையாக பொய்யா நீங்கள் பார்த்து சொல்ல முடியுமா அப்படிங்க. ஃபோட்டோ அனுப்புகிறாருன்னா நம்ம அதை நான் வெளிப்படையாக நான் பேசவா, ஏன்னா அந்த காணொலியை அவர் பார்க்க வாய்ப்புகள் இருக்குது, நாளைக்கு அவர் கஷ்டப்படும். சரிங்களா? இங்கே ஒன்றுமே சொல்ல முடியாதுமா, கலி உலகம் முத்தி போச்சு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். களி இங்கே ரொம்ப தாண்டவமானது, முத்தி போச்சு. இயற்கைக்கு மாறான உறவெல்லாம் இங்கே இருக்கு. அப்புறம் ஏன் பிளாக் மேஜிக் இருக்காது? ஏன் மாந்திரிகம் இருக்காது? சரிங்களா? மாந்திரிகம் ரைட்டு, ஓகே, அப்பாற்பட்ட விஷயம்னு வச்சுக்க, நீ நம்பு நம்பாம போ, அது கூட நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நான் வரல. பில்லி சூனியத்தை நீ நம்பாம போ. ஒரு சில தலைவர்கள் சொல்லும்போது நான் போதிக்கும் போது உனக்கு தெரியாது, பாதிக்கும் போது தான் தெரியுங்கிற மாதிரி இருக்குது. அதை யாராலையும் அழிக்க முடிய போகிறதில்லை. நீங்களும் நானும் விவாதம் வச்சதுனால இந்த பொருள் இல்லைன்னு போகிறதில்ல. இயற்கைக்கு மாறான உறவெல்லாம் இருக்கும்போது நம்ம என்னன்னு சொல்கிறது அதை? சரிங்களா? இதை இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒரு சில பேர் கூட ஆமாங்க நானே கேள்விப்பட்டிருக்கேன், இந்த வீட்டில் இந்த மாதிரி சம்பவம் நடக்குது, இந்த வீட்டில் இந்த மாதிரி சம்பவம் நடக்குது, அண்ணன் தங்கச்சியாக இருக்கலாம், இல்லை வேற வேற மாதிரி இருக்கு. நம்ம அவங்கள்ட்ட சொல்லுவோம், அவங்க ஃபோன் பண்ணி நம்மகிட்ட அழுகும்போது நமக்கு கஷ்டமா இருக்கு. இப்படியா, நமக்கு ஆச்சரியமா இருக்குது, எப்படி ஆச்சரியம்னு சொல்றதா இல்லை இதை நம்ம என்னன்னு சொல்றது, அந்த மாதிரியெல்லாம் இருக்கு. அவங்க ஃபோன் பண்ணி சொல்லும்போது இந்த உறவை பிரிக்கணும்,
இது தப்பாக இருக்குது, இது ஒரு இயற்கைக்கு மாறான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓரின சேர்க்கை இங்கே தாண்டவம் ஆடுது. ஆண்கள் நிறைய ஃபோன்கள் வருது, பெண்கள் அந்த மாதிரி வருது. இன்னும் வேறு விஷயங்கள்லாம் இங்கே இருக்கா இல்லையா? அப்புறம் எப்படி உங்களுக்கு பிளாக் மேஜிக் இல்லைன்னு போகும், மாந்திரிகம் இல்லைன்னு போகும். சரிங்களா? இப்போ ஆண் சிவன், பெண் பார்வதி. அப்போ ஒரு யாகத்துக்கு வந்து ஊமையவள் பார்வதி போகிறாங்க, திருவிளையாடு படத்தில் போகிறாங்க. சிவன் வந்து போவேனா, அங்கே உனக்கு மரியாதை இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இது மீறி போகிறாங்க, அங்கே மதிக்கலை, திரும்ப வந்துடுறாங்க. வரும்போது சிவன் என்ன சொல்கிறாருன்னா, என் பேச்சை கேட்காம நீ போயிட்டா, இனி என் கூட நீ இருந்து வாழ்றதுக்கான தகுதியற்றவ, போயிடுன்னு சொல்லி 2 பேருக்கும் யுத்தம் நடக்குது. அப்போ சக்தி இல்லைகள் சிவன் இல்லை, சிவன் இல்லை சக்தி இல்லை, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது, நான் இல்லாமல் நீ செயல்பட முடியாது, 2 பேருக்கு சண்டை நடக்கும்போது சிவபெருமன் நெற்றிக்கனால எரிச்சிடுறாரு. அப்புறம் அங்கே இருக்கிற தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாரும் வந்து நம்ம இது சக்தி இல்லாமல் நம்ம செயல்பட முடியாது, திரும்ப வர வைங்க அப்படிங்கிறாங்க. வர வைக்கிறாரு. வர வச்சதுக்கு பிறகு என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு நான் புத்தி புகட்டவே இப்படி செஞ்சேன், இன்னையிலேருந்து என் உடம்புல நீ சரிபாரி. அந்த படத்தையும் நம்ம பார்க்குறோம். அர்த்தநாதீஸ்வரர். சரிங்களா? ஒரு பக்கம் சிவனும் ஒரு பக்கம் பார்வதி. திருநங்கை இருக்காங்களா இல்லையா? ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத பிறப்பு, ஆணா பிறந்து பெண்ணா மாறுறவங்க இருக்காங்களா இல்லையா? அப்போ கலியுலகத்தில் மகாபாரதத்தில் சொல்லப்பட்டது, மற்ற விஷயத்தில் சொல்லப்பட்டது, கீதைகளை சொல்லப்பட்டது, இதெல்லாம் இருக்கா இல்லையா? சிவனுக்கு ஆண் இருக்காங்க, பார்வதிக்கு பெண் இருக்காங்க. அப்போ சிவனும் பார்வதியும் ஒன்றா இணைஞ்ச அர்த்தநாத ஈஸ்வரர் திருநங்கைகளும் இங்கே இருக்கா இல்லையா? எதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும்? புராணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? மகாபாரதம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நடந்த கதை பொய்ன்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ நிறைய விஷயங்கள் செய்வனையை பற்றி பேசிட்டு இருக்கீங்க சார். நம்ம தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.